ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்தும் 149ஆம் சங்கீதம் அதில் 6ஆம் வசனம் துவங்கி 9ஆம் வசனம் வரைக்கும் இந்த 2 பகுதியிலிருந்து நாம் ஆண்டவர் வார்த்தையை தியானிக்கலாம். ஹவு டு ஸ்டாப் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த டிமானிக் கிங்டம் யூஸிங் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். துதி ஆராதனை மூலமாக எப்படி சத்துருனுடைய ராஜ்யத்தினுடைய அவன் காரியங்களை நாம் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. துதி என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம். அது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆயுதம். அது நாம் பயன்படுத்துவது அவசியம். ஹல்லேலூயா. அது விசேஷமாக புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவ பிள்ளைங்க கிறிஸ்துவங்க நம்ம we have to operate this praise and worship. ஏன் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு மரித்து உயிரோடு எழுந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டபடியினால் அது சிலர் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டார். எவ்ரிதிங் வாஸ் ஃபினிஷ்ட், கம்ப்ளீட்டட், செய்து முடிச்சிட்டார். ஸோ செய்து முடித்து விட்டபடியினால் நாம் என்ன செய்கிறோன்னா இப்போ அவர் கொடுக்குற இளைப்பாறுதலுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். என்றைக்கு இயேசு உள்ளே வந்துட்டாரோ அன்றைக்கே அந்த இளைப்பாறுதல் வந்துருச்சு. அன்றைக்கே அந்த இயேசு செய்து முடித்த அத்தனை காரியங்களும் நமக்குள்ளே வந்துவிட்டது. இப்போ அதனால் நம்ம we are not struggling to gain the victory. வெற்றி பெறுவதற்காக நம்ம என்ன செய்யலை, நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறது இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா we are declaring the victories. நம்ம we are not என்ன சொல்கிறோம், ஒரு பேட்டிலில் வின் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயம் எடுக்கிறதில்ல. ஏற்கனவே நம்ம we are standing on the victory ground. நம்ம வெற்றி இயேசு எடுத்துட்டார். அந்த விக்டரி கிரவுண்டில் தான் நின்றுருக்கோம். அந்த விக்டரி பிளாட்ஃபார்மில் தான் நிற்கிறோம். அந்த பிளாட்ஃபார்மில் இருந்துக்கிட்டு வாட் எவர் த டீமன்ஸ் ஆர் டூயிங், த டெவில் கிங்டம் இஸ் டூயிங், we declare Christ victory because all Christ victory is our victory. அவர் ரத்தம், அவர் நாமம், அவருடைய வார்த்தை, அவருடைய அபிஷேகம், இதெல்லாம் நமக்கு என்னத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா அதை நம்ம ஜெயத்தை கொடுத்துருக்கு. அதை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம we are declaring it. We are already in the victory realm. ஸோ அதனால தான் அந்த praise and worship is a very powerful instrument. So God has given us the praise and worship as an instrument, warfare instrument-ஆக கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா ஏதோ ஒரு யுத்தத்தை பண்ணி அதுக்கப்புறம் ஜெயம் எடுக்க போகிறதில்ல. we already live in the victory and we are declaring the victory. அதுக்கு தான் இந்த praise and worship, right? ஸோ அதனால் when you face any problem, never fear. It is already defeated on the cross. That should be our thought, and that is the stand, that is the truth. அதுதான் உண்மை. அதில் தான் நம்ம இருக்கிறோம். அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா we should be always be conscious of the victorious lifestyle. அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த 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 உணர்வு பூர்வமாக அது எப்போதும் நமக்கு இருக்கணும். பவுல் சொல்கிறாரு, நான் நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்றார் பவுலடிகள். ரோமன்ஸ் சாப்டர் 8 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அது என்ன சொல்கிறோம், ஐ எம் பெர்சுவேடட். இது என்னென்னா என் மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சுன்றார். மை மைண்ட் இஸ் சேஞ்ச்ட், டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம்டு. இனிமேல் செப்பரேஷனே இல்லைடா. பிகாஸ் கிரைஸ்ட் இன் மீ, ஐ எம் இன் கிரைஸ்ட்டு. இதெல்லாம் அவருக்கு ஒரு ட்ரூத்து தான். எனக்குள்ளே இயேசு இருக்கிற கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் we are in Christ Jesus, 2 Corinthians 5:17. we are seated with Jesus, along with Jesus in the heavenlies. உன்னதத்தில் அவரோடு கூட நம்ம உட்காந்துருக்குறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். இதெல்லாம் நீங்கள் 6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். இதெல்லாம் அவர் மூலமாக பரிசுத்த ஆவியான சபைக்கு வெளிப்படுத்தின ட்ரூத்ஸ் இதெல்லாம். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, ஐ எம் பெர்சுவேடட். அப்போ இதுதான் இந்த 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 லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் திஸ் கைண்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்மளை எப்போதுமே விக்டோரியஸாக வைக்கிறது. ஸோ இந்த பெர்சுவேடட், இங்கே விசுவாசத்துக்கு ஒரு பேர் இருக்குது. கிரேக்க மொழியில் விசுவாசத்துக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா பிஸ்டிஸ் அப்படின்றாங்க. பிஸ்டிஸ் அப்படின்னு சொன்னால்
பர்சுவேடட்னு அர்த்தமா, பர்சுவேடட், எ பர்சுவேடட் கன்விக்ஷன் இன் த இன்சைட் ஆஃப் அஸ். அதோட அர்த்தமே என்னென்னா, எனக்குள்ள ஒரு கன்விக்ஷன் இருக்குது, இது வந்து அது வந்து நான் ஓவர் ரூல் பண்ணிடுச்சு, இதுக்கப்புறம் என்னால் மாற்றவே முடியாது, அதான் ஃபெய்த்து. அப்போ ஃபெய்த் இஸ் நாட் ஃப்ரம் ஹியூமன் இதில் வர்றது கிடையாது. அது ஹோப்பு, கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்கிறோம்ல, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து ஹியூமனாக பேசுகிறது, அதெல்லாம் வந்து நம்ம சோலிஸ்ட் மேல் பேசுறது. ஆனால் ஃபெய்த் என்பது என்னென்னா, இட் இஸ் நாட் த சோலிஷ் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். அது வந்து ஹோப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபெய்த் இஸ் ஃப்ரம் காட். ஃபெய்த் இஸ் அ ஸ்பிரிட் அண்ட் ஃபெய்த் இஸ் ஃப்ரம் காட். ஃபெய்த் இஸ் அன் அனாயிண்டிங். அந்த காடே நமக்கு உள்ளே வைக்கிறாரா. அதான் பிஸ்டிஸ்னு என்னென்னா, a faith inbirthed by God himself, because it is from God. It is from God. ஆண்டு வந்து அத்தி மரத்தை சபித்த உடனே எல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் சபித்த அந்த பத்தி மரம் பட்டு போயிட்டு இருந்த உடனே நீங்கள் மேத்யூலையும் வாசிக்கலாம், மார்க்லேயும் நீங்கள் வாசிக்கலாம், அதில் என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். அதுக்கு இங்கிலீஷ்லேருந்து ஹேவ் ஃபெய்த் இன் காட்ன்னு இருக்குது. ஆனால் க்ரீக்கில் படிச்சிங்கன்னா அதனுடைய இந்த கிராமட்டிக்கலாக நீங்கள் க்ரீக்கை படித்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது தியோஸ்ன்றது காட், தியோயு அப்படின்றாங்க. தியோஸ் இல்லை, தியோயு, தியோயு. தியோயு அப்படின்னா ஃப்ரம் காடுன்னு அர்த்தமா. Have faith from God. Have faith from God. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, have faith of God. அதான் பிஸ்டிஸ். பிஸ்டிஸ்னா persuaded conviction, persuaded confidence, beyond doubt. இதான் ஃபெய்த். அது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாததின் நிச்சயம். இட்ஸ் அ சப்ஸ்டன்ஸ். ஃபெய்த் உள்ளே இருந்தாலே அது என்ன சொல்லுது, உனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். யூ ஹாவ் ஃபெய்த் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் தேர். அந்த ஃபெய்த்து தான் வந்து எவிடன்ஸ். எதுக்கு எவிடன்ஸு? நீ கேட்டது உனக்கு வந்து விட்டது என்பதுக்கு அடையாளமே அந்த ஃபெய்த்து தான். உனக்கு உள்ள அந்த ஃபெய்த் ஆப்ரேட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து இதை வந்து யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் இட். எப்படின்னா, நிறைய பைபிள் வேர்டு உள்ளே போட 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 என்ன ஆகுதுன்னா, that faith in the word of God is increasing in your spirit. உங்கள் ஸ்பிரிட்டில் ஃபெய்த் இருக்குது, பட் அது ஒரு நல்ல லெவலில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ரைட்டுங்களா? ஒருத்தர் கொஞ்சம் ஃபெய்த், அதிக ஃபெய்த்தில் இல்லை, எல்லாருக்கும் ஃபெய்த் இருக்குது. ஆனால் ஹவு யூ ஆர் ரிலீஸிங் யுவர் ஃபெய்த், அதுதான் வந்து முக்கியம். ஹவு ஐ ஆம் ரிலீஸிங் மை ஃபெய்த், ஹவு ஐ ஆம் ஆப்ரேட்டிங் திஸ் ஃபெய்த். The more you take the word of God inside, the more the faith is operated. The more the faith releases what already God has kept for you. Right? தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்க நன்மைகள் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கல, இருதயத்தில் என்ன செய்யலை, தோன்றலை. ஆனால் தேவனும் என்ன செய்கிறார், தம்முடைய ஆவியினாலே நமக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்த. பட் அது எப்போ நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னா, when you operate the faith, that faith releases what already God has kept for us. ரைட்? கிருபையில் ஆண்டவரெல்லாம் செஞ்சு வச்சுட்டார். எப்படி நீ ரிசீவ் பண்ணுறேன்னா, உன் ஃபெய்த் லெவல் நல்லா என்ன செய்ய, இன்க்ரீஸ் பண்ணிக்கும். சரி, இப்போ இந்த திஸ் ஃபெய்த், ஸோ ஆண்டவர் வந்து இந்த பெர்சுவேடட் கன்விக்ஷன். ரைட்? இப்போ வந்து நமக்கு வந்து பைபிளில் ஆண்டவர் வந்து இந்த நமக்கு சில வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். we can stop the works of darkness, we can stop the advancement of the demonic kingdom, we can stop it, we can stop it. அதை நம்மளால் நிறுத்த முடியும். அதுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு வெப்பன் தான் என்னென்னா, ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் சர்ச்சில் ஆண்டவர் செஞ்சு வச்சுட்டார், சர்ச்சுக்கு கொடுத்துட்டார். சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார், நமக்குலாம் அவர் தலையாக இருக்கிறார், நம்ம சரீரமாக இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, வாட் காட் ஹஸ் டன் அப்படின்னா, ஐ ஹவ் கிவன் யூ எவ்ரிதிங், நவ் ஸ்டார்ட் ப்ரைசிங் மீ. நீ எந்த அளவுக்கு கர்த்தரை துதித்து அவரை கொண்டாடுறியோ அந்த அளவுக்கு யூ கேன் ஸ்டாப் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ்.
சத்துருனுடைய இருளினுடைய ஆதிக்கத்தை நம்மளை நிறுத்த முடியும். ஏன் நிறுத்த முடியும்னா, ஒன்று நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, ரைட்? அதுக்கு மேலே இயேசு செஞ்சு முடிச்சுட்டார். இப்போ நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டியது தான். ஆனால் அதே சமயத்தில் நீ டிக்ளேர் பண்ணும்போது இன்னொன்று செய்யணும். என்னென்னா, ஸ்டார்ட் செலிப்ரேட்டிங் காட். ஸ்டாப் செலிப்ரேட்டிங் காட். அந்த செலிப்ரேஷன் தான் இட்ஸ் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். செலிப்ரேட்டிங் காட். வி ஹேவ் டு செலிப்ரேட் ஹிம். செலிப்ரேட். ஆனால் பைபிளில் சொல்கிறது, பேதுரு சொல்கிறாரு, நம்ம வந்து வி ஆர் ஆல் என்ன சொல்கிறது, நம்ம அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். we are kingdom of priests. kingdom of priests. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? யோசை மூலமாக என்ன சொல்லியிருக்கிறார்னா, you are a kingdom of priests. நீங்கள் ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். ஸோ ஒரு ஹோல் நேஷன் இஸ் a worshipping nation. all other nations என்ன பண்ணுதுன்னா, they are worshipping the demon deities, right? அவங்க வந்து மேன்மேடு கிரியேஷன்ஸை ஒர்ஷிப் பண்ணுறாங்க, இயற்கைகளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க, ரைட்? ஆனால் காட் செப்பரேட்டட் எ குரூப் ஆஃப் பீப்புள், இஸ்ராயலைட்ஸ். அவரை பிரித்து கொண்டு வந்து என்ன சார், தன்னை ஒர்ஷிப் பண்ண வைக்கிறார், ரைட்? அவருக்கு உருவம் கிடையாது, அவர் ஆவியாக இருக்குது, தேவன் ஆவியாக இருக்கிறார், ஆனால் அவருக்கு உருவம் இல்லை. அதனால் இப்படிப்பட்ட அந்த ஒரு வல்லமையான ஒரு தெய்வத்தை அவங்க ஆராதிக்கும்படிக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தையே, ஒரு நேஷனே வச்சுருந்தார். அந்த நேஷன் ஒர்ஷிப் பண்ண நல்லா அவங்கள ப்ராஸ்பரிட்டியில் நிரப்பினார், ஜெயத்தினால் நிரப்பினார், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார். டு ஷோ த ஹோல் வேர்ல்டு ஹூ திஸ் ரியல் காட் இஸ். இவங்களை ஆசீர்வதிப்பதன் மூலமாக தான் யார் என்பதை இவர்கள் மூலம், இஸ்ரேல் மூலமாக காண்பிக்கிறதுக்காக தான் என்ன செஞ்சார், இதில் அவர் செஞ்சிட்டு இருந்தார். அது மாத்திரம் இல்லை, த சால்வேஷன் பிளான் ஷுட் கம் த்ரூ தீஸ் இஸ்ராயலைட்ஸ். யூதர்கள் மூலமாக ரட்சிப்பு என்ன செய்யணும், உலகத்துக்கு வரணும் அப்படின்னு தொடங்குச்சு. இயேசு வந்தார், அப்புறம் அங்கே இருந்த சீஷன் மூலமாக இந்த சுவிசேஷம் பிரசங்கப்பட்டுச்சு. இப்போ நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஆண்டவர் இது செஞ்சார். ஸோ தேர் வாஸ் அ கிங்டம் விச் வாஸ் ப்ரைசிங் காட். இன்றைக்கி ஆண்டவர் அவர் ரத்தத்தினால் நம்ம கழுவி அவர் பிள்ளைகளை மாற்றி நமக்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஸ்பிரிட்டில் வச்சுட்டு எவ்ரிதிங் இஸ் கெப்ட் இன் ஸ்பிரிட் மேன். உள்ளே இருக்குது ஒரு பெரிய டேம் இது, ரைட்டுங்களா? உங்களுடைய உள்ளான மனுஷன் இட்ஸ் அ டேம், இட்ஸ் அ ரிசர்வாயர், இட் ஹாஸ் எவ்ரி பிளஸிங், ரைட்? எஃபிஷியன்ஸ் சாப்டர் 1:3 எபேசு 1:3 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வாசிங்க, ஆவிக்குரிய சகலவிதமான எல்லா ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் தேர் ஆல் இன் த ஸ்பிரிட். அது மேனிஃபெஸ்ட் ஆகும், அது ஃபிசிக்கலாக உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். எவ்ரி பிளஸ்ஸிங் வந்து ஆண்டு கொடுக்குமே, எப்படி கொடுக்குறாரு, அதை ஸ்பிரிட் ஃபார்மில் தான் கொடுக்குறாரு, ரைட்டா? அது வேர்டாக நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஸோ த வேர்டு ப்ராமிஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு, வசனத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பேசும்போது அது என்னவா மாறுதுன்னா, தட் பிகம்ஸ் வாட் இட் ஷுட் பிகம். வார்த்தை மாம்சமாக மாறினது போல் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு என்ன செய்கிற அதுவாக மாறுகிறது. ஸோ உங்களுக்கு ஹீலிங் கூட ஆண்டவர் வேர்டில் வைக்கிறார். அந்த ஹீலிங்கை வேர்டை கன்ஃபர்ஸ் பண்ண தட் பிகம்ஸ் யுவர் ஃபிசிக்கல் ஹீலிங், தட் பிகம்ஸ் யுவர் காட்ஸ் ப்ராஸ்பரிட்டி, தெய்வீக செழிப்பாக மாறுகிறது. ஹல்லேலூயா, ரைட்? இப்போ இந்த இந்த இப்படி எல்லாத்துக்கும் உள்ள வச்சிருக்கிறார். ஸோ when you celebrate God, when you praise God, there is something happening. Something happening. என்ன நடக்குதுன்னா, according to this scriptures, சங்கீதம் 8:2 அதை நாம் வாசிக்கலாம். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரே உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலர் வாயிலாக என்ன உண்டு பண்ணினேர், பலன் உண்டு பண்ணினேர். இது செப்துவாஜின்த், அதாவது கிரேக்க மொழியாக்கத்தில் எபிரேய வேதத்தை மொழிபெயர்த்தார்கள். மொழிபெயர்க்கும் போது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக போடப்பட்ட வார்த்தை என்னென்னா, ப்ரைஸ்ன்ற வேர்டை போடுறாங்க. பலன் உண்டு பண்ணினேர் இடத்துல துதி உண்டு பண்ணீர் என்று எழுதுகிறாங்க. அதுதான் இயேசு வந்து மத்தேயு 21 என்ன ரெஃபர் பண்ணுறார். அந்த தேவத்தை சுத்திகரிக்கும் போது அங்கே ரெஃபர் பண்ணுற வேர்டை தான், அதை துதி உண்டு பண்ணினீர். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன உண்டு பண்ணுறாருன்னா, துதியை உண்டு பண்ணுகிறார். துதி தான் பலன். த மோர் யூ ப்ரைஸ் காட், த மோர் யூ ரிலீஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு கர்த்தரை துதிக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ என்ன செய்கிற, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் ரிலீஸிங் காட்ஸ் ஸ்ட்ரென்த் in your inner man. You are releasing God's strength to your mind, your emotion and physical body.
அண்ட் யுவர் வில், உங்கள் சித்தத்தில் அந்த காட்ஸ் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, ரிலீஸ் பண்ணுறீங்க. த மோர் யூ ப்ரைஸ் காட், ஏன்னா அதுதான் பலன். இட் இஸ் அ ஸ்ட்ரென்த் ஆஃப் காட், ஸ்ட்ரென்த் ஆஃப் காட், இட் இஸ் த பவர் ஆஃப் காட். ஸோ வென் யூ ப்ரைஸ் காட் என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் ரிலீஸிங் காட்ஸ் பவர், காட்ஸ் ஸ்ட்ரென்த். அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பகைஞனையும் இந்த பழிகாரனையும் என்ன செய்கிறது, அடக்குகிறது. பகைஞன் வந்து டெவில் தான், பழிகாரன் யார், டெவில் தான். டெவிலை கர்த்தர் அடக்குறார். எதனால், துதினால். ஒரு சின்ன குழந்தை துதிச்சா கூட என்ன ஆகும், பவர் ஆஃப் காட் இஸ் மேனிஃபெஸ்டட், பவர் ஆஃப் காட் இஸ் மேனிஃபெஸ்டட். அது என்ன செய்யுது, அங்கே இருக்கிற சாத்தானையும் அவனுடைய செயல்களையும் அது அடக்குகிறது. இட் சப்ரஸஸ், இட் நல்லிஃபைஸ், இட் ஸ்டாப்ஸ் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த டிமானிக் கிங்டம். அவனுடைய வேலைகளை அது தடுக்கிறதா இருக்குது. அந்த பலனை உண்டு அவரே உண்டு ஹூ டிட் திஸ், யார் இதை செய், தேவனே உண்டு பண்ணுறார். ஸோ இட் இஸ் காட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இட் இஸ் காட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி, ப்ரைசிங் காட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் காட். தேவனுடைய செயல் திட்டம். எதற்காக அந்த செயல் திட்டம், பகைஞனை அடக்குவதற்காக, அவனுடைய அட்வான்ஸ்மெண்ட்டை தடுக்கிறதுக்காக. so many enemies are there for the child of God in this world. உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் காமன் எனிமி யார் தான், டெவில் தான். எல்லாருக்கும், உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும், மனு குலத்துக்கே அவன் தான் எதிரி, மனு குலத்துக்கே அவன் தான் எதிரி. பாருங்கள் எத்தனை விதமான பாவங்கள் உள்ளே இருக்கிறது இல்லை, ரைட்? எத்தனை விதமான பாவங்கள் உள்ளே இருக்கு. மனுஷனையே அவன் சுயமாக சிந்திக்கக்கூடாத அளவுக்கு அப்படிலாம் இனி வரப்போகுது. அந்தி கிறிஸ்து நாட்களில் அதெல்லாம் வரும். அவனை சுயமாக சிந்திக்கக்கூடாது, ரைட்? உனக்கு பதிலாக இன்னொருத்தர் சிந்திப்பான், சிந்தித்து சிப்பு மூலமாக உனக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுப்பான். ஸோ யூ கேனாட் திங்க் அபவுட் இட். அந்த மாதிரி பண்ணுறாங்க, ரைட்? வந்துருச்சு எல்லாம். வெரி ஃபாஸ்ட் இட் இஸ் அப்ரோச்சிங், வெரி ஃபாஸ்ட் இட் இஸ் அப்ரோச்சிங். அப்படின்னா இதில் எதை காட்டுது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வேர்ல்ட் இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் டு வெல்கம் த ஆன்டி கிரைஸ்ட். அந்தி கிறிஸ்துவை வரவேற்பதற்கு உலகம் எல்லா விதத்திலும் ஆயத்தமாயிடுச்சு. ஃபுல்லி ப்ரிப்பேர்ட், ஃபுல்லி ப்ரிப்பேர்ட், ரைட்? ஆனால் அது அவனை தடை செய்கிற ஒன்று இருக்கிற 2 தெசலோனிக்கேயர்ல வாசிக்கும்போது பவுல் சொல்கிறாரு, அவனை தடை செய்கிற ஒன்று உண்டு, தடுக்கிறவன் எடுக்கப்படும் முன்னே அவன் அக்கிரமக்காரன் வெளிப்பட மாட்டான் அப்படின்ட்டுருக்கு. அக்கிரமக்காரன் யார், இவன் தான், அந்தி கிறிஸ்து தான். சாத்தானுடைய செயல்கள், பொய்யான அற்புதங்கள் அவன் செய்வான். ஆனால் ஒன்று என்ன, அவனை தடை செய்கிறவன் எடுக்கப்படும் முன்னே. தடை செய்கிறது யார் அப்படின்னா, தட் இஸ் நத்திங் பட் த சர்ச் ஆஃப் காட். ஆண்டவர் தம்முடைய வருகையில், ரகசிய வருகையில் என்ன பண்ணுவார்னா, இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் தூக்கிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் தான் வேலையை செய்ய முடியும். அப்போ தடுக்கிறது என்னது, பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்போ சபையினுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பொறுப்பு என்னென்னா, we have to block it, stop it. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வந்துடுச்சு. என்ன சொல்கிறது, அதாவது அதை பாலினங்களை மாற்றிக்கொள்வது, ஆணோடு ஆண் திருமணம் செய்வது, பெண்ணோடு பெண் திருமணம் செய்வது, பலவிதமான பாவங்கள். லேவியராகமம் 16 அந்த 17 அதிகாரம் வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டு சில பாவங்களை தடுத்திருக்கிறார், சில அக்கிரமங்களை தடுத்திருக்கிறார். அது சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் சுதந்திரிக்க போகிற தேசம் இப்போ ஏற்பட்ட பாவத்தை செய்து, அந்த ஜாதிகள் செய்து, அந்த மக்கள் கூட்டம் செய்து தேசம் தீட்டுப்பட்டு இருக்கிறது. அதனால் நான் அவங்களை தண்டிக்க போகிறேன். தேசம் அவங்களை கக்கி போட போகிறது. இந்த சின்னெல்லாம், அந்த லிஸ்ட் ஆஃப் சின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விகாரமாக இருக்கும். உறவு தவறுனா, உறவு மாறின தவறான அசுத்தமான விபச்சார பாவங்கள் எல்லாம், காம விகாரங்கள், அந்த மக்கள் கூட்டம் செய்ததாக அங்கே வேதத்தில் ஆண்டவரே சொல்லியிருக்கு. தே ஆர் ஆல் ப்ராக்டிஸிங் தட். அதனால் அது மேலே ஆண்டவர் நியாய தீர்ப்பு வந்துருச்சு. காட் இஸ் கோயிங் டு பனிஷ் இட். அந்த மக்களை அந்த தேசமே கக்கி போடுமா. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் வேர்ல்டு, முழு உலகமும் பாருங்கள், இன்றைக்கி அதே பாவத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வாட் டஸ் இட் மீன்? சூன் த லேண்ட் இஸ் கோயிங் டு வாமிட் தம் அவுட். த பனிஷ்மெண்ட் ஆஃப் காட் இஸ் கோயிங் டு கம். அது வரதான் செய்யும், வராமல் இருக்காது.
ஏன்னா பீப்புள் ஆர் கீப் ஆன் கோயிங் இன் தேட். ஸோ ஆனால் இது ஒன்று நடக்குது. கேன் இட் பி ஸ்டாப்ட்? இப்போ இது என்னென்னா டெவிலோட பிளான். ஜனங்கள் இப்படி பாவத்தில் விழ வச்சு இஷ்டம் போல் வாழ வைத்து தேவனை அறிகிற அறிவை பற்றி கூட அவங்களுக்கு மனசு இல்லை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிற அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவை பற்றி கொண்டு இருக்க அவர்களுக்கு மனசு இல்லை. அதனால் தேவ அவர்களை என்ன செய்தாராம்? கேடான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால் அவர்கள் ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் என்ன செய்தார்கள்? விரகதாபமாய் பொங்கினார்கள், அவலட்சணமானதை நடப்பித்தார்கள், கேடான சிந்தைக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தை, சிந்தையின் மட்டும் இல்லை, கேடான சிந்தையா அது. அது தேவன் ஒப்பு கொடுத்தாருன்னு அர்த்தம். பிகாஸ் they didn't want to follow God. தேவன் வேண்டான்றாங்க, அதனால் ஆண்டவர் போ அப்படின்னு விட்டுட்டார். ஆனால் அவருக்கு மேல் நீதியான நியாய தீர்ப்பு வரணும்னு எழுதியிருக்கிறார், பவுல் எழுதியிருக்கிறார். நீதியான நியாய தீர்ப்பு வரதான் போகுது. ஓகே, இன்றைக்கி பாருங்களேன், இந்த மேலை நாடுகளை பார்த்தீங்கன்னா மேலை நாட்டு கலாச்சாரம் அது ஒரு மோகம் எல்லாருக்குள்ள வந்துருச்சு. ஃபாரின் போல் லைஃப் ஸ்டைல், ஃபாரின் போல் லைஃப் ஸ்டைல், யூரோப்பியன் கண்ட்ரியை போல், அமெரிக்கன் கண்ட்ரிஸ் போல். அமெரிக்கன் கண்ட்ரினா நார்த் யூஎஸ் மட்டும் இருக்குது. கனடாவில் நீங்கள் எடுத்துக்கிடுங்க, மெக்சிகோ கீழே போய் பாருங்கள், அந்த அர்ஜென்டினா, பிரேசில், இதெல்லாம் தே ஃபாலோ ஏ டைப் ஆஃப் ஒரு கல்ச்சர் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு சின்ஃபுல் கல்ச்சரில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு தேவனை பற்றி கொண்டிருக்கிற மனசு இல்லை. பீப்புள் ஆர் நாட் பிலீவிங் காட். பீப்புள் ஆர் நாட் பிலீவிங் காட். ஒரு சில ஓப்பன் ஏரில் போய் ப்ரீச் பண்ணால் பிரசங்கம் பண்ணாதன்றான். பொம்பளைங்களே வந்து சொல்லுதுங்க, அசிங்கமாக வந்து பிஹேவ் பண்ணுறானுங்க. பொண்கள், லேடிஸ் பிஹேவிங் வெரி ஆக்வர்ட்லி அகெயின்ஸ்ட் த ப்ரீச்சர். ப்ரீச் பண்ண விடாமல் they say, நான் ஏன் பிலீவ் பண்ணோம்? ஜீசஸ் இஸ் நாட் காட். நோ அப்படின்றான். டோன்ட் ப்ரீச் ஹியர் கத்துறான். அப்போ இதெல்லாம் தேவனை பற்றி கொண்டிருக்க மனசு இல்லை. தேவன் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவங்க சரீரத்தை என்ன செய்கிறார்கள்? அவங்க அதை நாசியாகிட்டாங்க, அது விற்று போட்டார்கள், ஒரு பிசாசின் கூடார மாற்றுறாங்க. பட் இதெல்லாம் கடைசி நாட்கள் நடக்க போகிற சம்பவம் நடந்துட்டு தான் இருக்குது. இட் ஷோஸ் these are all last days. but at the same time சபை ஒன்று உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சபை என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், ஒரு அக்கிரமக்காரனை வெளிப்படுவதே சபை தடுத்துட்டு இருக்கலாம், இதையும் என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். அதுக்கு தான் கர்த்தர் இதை கொடுத்துருக்கிறாருன்னா ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் கொடுத்துருக்காரு. பட் இந்த நவடேஸ் யூ see ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், அதாவது ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் தேவை. ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஜபம் தேவை, ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பும் தேவை. ரைட்டுங்களா? சில ஒரே ஓவர் எம்பசைஸ் மேலே வெறும் ப்ரேயர்லேயே எம்பசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. they won't come into praise and worship. சில வெறும் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பே கம்பேர் பண்ணி ஓவர் எம்பசைஸ் பண்ணுவாங்க. எதுக்கு வர மாட்டாங்க? ப்ரேயருக்கு வர மாட்டாங்க. ரெண்டுமே பேலன்ஸ்டாக போகணும். we always should be having a balanced thought life, balanced Christian life, right? எல்லாமே பேலன்ஸ்டாக போகணும். எல்லாமே ஒவ்வொரு ட்ரூத்துமே இன்னொரு ட்ரூத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கணும், அரவணைச்சு போகணும். ஒன்றுத்தையும் இன்னொன்றுக்கு ஓவர் எம்பசைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே நமக்கு தேவை. பட் இந்த மாதிரி காரியங்களை தடுக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம், வார்ஃபேர் பண்ணுறோம், யுத்தம் பண்ணுறோம், டங்ஸில் போய் ஜெபிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அட் த சேம் டைம் ஒன்று ஆண்டவர் வச்சுருக்கிறார், என்னது? ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். அதை ஆப்ரேட் பண்ணுறதில்ல. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நாங்களாம் அப்படி நிறைய பண்ணியிருக்கிறோம். நிறையா காரியங்கள்லாம் மாறியிருக்கு. சமீபத்தில் நம்முடைய பிரான்ச் சர்ச்சினுடைய பாஸ்டர் மனைவி அவங்க ஒரு 21 days எவ்ரி டே 2 hours வர்ஷிப் பண்ண போகிறேன்னு சொல்லி பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது கேள்விப்பட்ட மற்ற தேவ பிள்ளைகள் அது என்ன, அது ப்ரைஸு, அது என்ன வர்ஷிப்பு, அது என்ன சும்மா ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதுமா? அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, ஆர் தே ரியலி லவ்விங் காட்? உண்மையாக அவரை நேசிக்கிறாங்க? உண்மையாக நேசிக்கிற, தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷனோ மனுஷியோ they will never ask this question. கேள்வியே கேட்க மாட்டாங்க. சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே நான் உள்ளளவும் உங்களுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ரைட்? சங்கீதம் 40 வாசித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன், 5 நினைக்கிறேன், 5, 6 அதான் பார்த்து வாசிப்பார். ஆண்டவரே உங்களுடைய அதிசயங்களெல்லாம் எண்ண முடியாததாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, அது உமக்கே விவரித்து சொல்ல முடியாது.
அது அவ்வளோ கணக்கில் அடங்காததாக இருக்குது. அப்போ மை கொஸ்டின், அப்போ உங்களுக்கு ஆண்டவர் அதிசயமே பண்ணலையா? Didn't you experience the love of God, the grace of God? ஆண்டவர் எவ்வளோ அன்பு, அவர் இருதயத்தை பார்க்க தெரியல இந்த மக்களுக்குன்ற ஒரு ஆங்கலாய்ப்பு எனக்கு வந்துச்சு. நீங்கள் உண்மையாக ஆண்டோட இருதயத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் மேலே வச்சுருக்க அன்பை நீங்கள் ருசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, you will not cease praising God. நீங்கள் தேவனை துதித்து ஆராதிக்கிறத உங்களை நிறுத்தவே முடியாது. அவருடைய இருதயம் தேவன் அன்பில் நிரம்பி இருக்கும் பொழுது நிரம்பி அவரை துதிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அதனால தான் இயேசு சொன்னார், ஒரு சமாரிய ஸ்திரிக்கு போய் சொல்கிறார், 5 புருஷன் டைவர்ஸ் பண்ணி 6வது அது சைடில் வச்சுக்கிச்சு, லிவிங் டுகெதர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போவே அந்த ப்ராக்டிஸ் இருந்திருக்கு. சமாரிய ஸ்திரீ அவருக்கு போய் ஆண்டவர் வந்து பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பற்றி பேசுகிறார். அப்புறம் கடைசியில் அந்த மனுஷியுடைய வாழ்க்கை மாறுது. அவள் ஆண்டவருக்குள்ளே வந்துடுறா. ஷீ ஸ்டார்டட் பிலீவிங் இன் காட். தெர் வாஸ் எ சேஞ்ச். ஆனால் லைஃப் வந்து ரொம்ப ட்ரெச்சரஸ் லைஃப். அந்த மனுஷிக்கு, அந்த பெண்மணிக்கு ஆண்டவர் ஒரு ட்ரூத்தை சொல்கிற, ஒரு நல்ல பெரிய ட்ரூத். பிதாவன் இப்படி விரும்ப என்னது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும். வொர்ஷிப்பை பற்றி பேசுகிறார். அவரை தொழுது கொள்ளணும், பிதாவானவர் அப்படி எதிர்பார்க்கிறார். இப்போ ஃபாதர் காடு நம்மளை எதிர்பார்க்கிறாருன்றத இயேசு மாம்சத்தில் வந்த இயேசு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார். இது எதுக்கு அப்படின்னா, when you do this, first of all you stop in the kingdom of darkness. இந்த ப்ராக்ரஸ்ங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்து ஏற்கனவே பார்த்தது அதான் பலன். உனக்கு பலனே துதிக்கிறதா ஐயா, உனக்கு பலனே துதிக்க, அதாவது வாழ்க்கையில் பலனே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல. ஐ ஹாவ் நோ ஸ்ட்ரென்த் அட் ஆல். ஸ்டார்ட் ப்ரைசிங் காட், ஸ்டார்ட் ப்ரைசிங் காட். ரைட். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது மேலே யார் எழுத சங்கீதத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம் இருக்கும். யார்? தாவீதுன்னு. அப்போ தாவீது இஸ் மேன் ஆஃப் வொர்ஷிப். தாவீது யார்? மேன் ஆஃப் வொர்ஷிப். இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கும்போது, இது ஒன்று நினைக்கணும், அந்த சாமுவேல் புஸ்தகத்துக்கு வாங்க. அங்கே என்ன வாசிக்கிறோன்னா, அந்த சிக்லாகில் வந்து அவங்க வந்து யுத்தத்துக்கு போகிறாங்க. திரும்பி வரும்போது அமலேக்கியர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த முழு அவனுடைய கூடாரத்தை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. எல்லாரையும் கொண்டு போயிடுறாங்க. 1 சாமுவேல் அது இருக்குது, நம்ம அதை வாசிக்கலாம். 30வது அதிகாரம் 30 வாசிக்கலாம் இருக்குது. இப்போ எல்லோரும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப அடைஞ்சு போய் அழுகுறாங்க. 6வது வசனம், தாவீது மிருகவும் நெருக்கப்பட்டான். அடுத்த சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசம் நிமித்தம் என்ன செய்கிறாங்க, யார் தாவீதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கொண்டார்கள். தாவீது தன் தேவனை கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தான், திடப்படிட்டான். ஒரு லீடர் பாருங்கள் என்ன செய்கிற, தன்னை ஹி ஸ்ட்ரென்தன்ட் ஹிம்செல்ஃப் இன் காட். இப்போ எப்படி பண்ணியிருப்பார்? ஒன்று ஆண்டவர்கிட்ட போயிருப்பார், ஜெபம் பண்ணியிருப்பார். அப்புறம் என்ன செஞ்சுருப்பார், இவர் வேலையை என்னன்னா எதுக்காக தான் துதிக்கிறது தான். துதிச்சிருப்பார், கட்டாயமாக துதிச்சிருப்பார். ரைட். 100% இவரோட ப்ரைஸ் காட். இப்போ துதி எதில் வருது? அப்போ பலன் எப்படி வருது? துதிக்கிறது தான். அப்போ ஸ்டாப்பிங் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ். தாவீது எப்படி பண்ணார்? ஹி ஸ்டார்டட் ப்ரைசிங் காட். ஹி மைட் ஹவ் டன் இட். அதுக்கப்புறம் போகிறாரு, போய் ஆண்டவர் வார்த்தை கேட்குற, எஸ் போ, எல்லாத்தையும் என்ன செய்வார், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். போயிட்டு எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, அமலேக்கிற விரட்டி அடித்து எல்லாமே சூப்பர் நேச்சுரல் நடக்குது. ஏன்னா யாருக்கும் ஸ்ட்ரென்த் இல்லை, 3 நாளாக சாப்பிடல, தண்ணி குடிக்கல. யாரோ ஒருத்தர் எகிப்தியன் வந்தால் அவங்ககிட்ட வாங்கி குடித்தாங்க, தண்ணி குடித்தார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 200 பேர் நின்றுட்டா 400 பேரில் போகிறாரு. அன்றைக்கி சாயங்காலம் தொடங்கி அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும், அன்றைக்கி சாயங்காலம் தொடங்கி 24 hours எப்படி ஃபைட் பண்ணாங்க தெரில. ஆண்டவர் தான் அது. தேர் ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் காட், தேர் ஆர் சூப்பர். ஆனால் அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வரதுக்கு முன்னாடி இவருடைய இன்னர் மேனில் இவருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் எப்படி கிரியேட் பண்ணுறாரு பாரு, தன்னை தேவனுக்குள் திடப்படுத்துறது எப்படி பண்ணியிருப்பார். ஒன்று ஜெபிச்சிருக்கணும் கட்டாயமாக. அடுத்து அவர் என்ன செஞ்சுருக்கணும், ஆண்டவர் துதிச்சிருக்கணும். ஒரு நாள் அவர் ஆண்டவர் குறை சொன்ன மாதிரி தெரில. ஹி வாஸ் ப்ரைசிங் காட். அதை துதிக்கு ஒரு பலன் அங்கே கிரியேட் ஆகுது. அதான் நீங்கள் தாவீதுடைய அந்த இயேசு கிறிஸ்துவோடைய பவனி வருகிற அந்த சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மார்க்கில் கூட நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மார்க்கில் வாசிக்கும்போது அங்கே தாவீது, நம்முடைய பிதாவாகிய தாவீதினுடைய ராஜ்யம் அது என்ன படுவதாக, அது ஆசீர்வதிக்கப்படுவதாக அப்படின்ற 11 மார்க் 11 10ஆம் வசனம், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற
நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம். பிதாவாகிய தாவீது யாரை சொல்கிறாங்க? கிங் டேவிட் தான் சொல்கிறாங்க. நம்முடைய கர்த்தராகிய நம்முடைய பிதாவாகிய நமக்கு வருகிற பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம். இப்போ ஏன் கிங்டம் ஆஃப் டேவிட் வந்து ரெஃபர் பண்ணுறாங்கன்னா ஒய் அப்படின்னா, இப்போ கிங்டம் ஆஃப் டேவிட்டை பற்றி அவங்களுக்கு ஒரு தாட் இருக்குது. தாவீதின் ராஜ்யத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு நல்ல பிக்சர் இருக்குது. என்ன, அது அவனுடைய ராஜ்யத்தில் எல்லா நேரமும் வெற்றி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவனுடைய ராஜ்யத்தில் எல்லா நேரமும் என்ன இருந்திருக்கு? துதி ஆராதனை பெருகிக்கிட்டே இருந்திருக்கு. த ஹோல் கிங்டம் ஆஃப் டேவிட் வாஸ் ஃபுல் ஆஃப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஹோல் கிங்டம். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தராகிய மறுபடியும் வாசிப்போம். ஒரு நல்ல அருமையான வசனம் பாருங்க. வருகிற கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற. ஸோ எ கிங்டம் இஸ் கோயிங் டு கம். கர்த்தரின் நாமத்தினால் வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீது ராஜ்யம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, we are all in the kingdom of God. That is nothing but the kingdom of David தான். கிங்டம் ஆஃப் டேவிட்ல ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் இருந்துச்சு. அந்த வருகிற இந்த ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஸோ we are all in the living the blessed kingdom. அப்போ இந்த கிங்டத்துக்குள்ளே என்ன ஆண்டவர் வைக்கிறார்னா, இந்த கிங்டத்துக்குள்ளே all the time praise and worship. ஸோ being in the kingdom of God, தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருந்து நம்ம தேவனை துதித்து ஆராதிப்பது அது தேவ திட்டம். அதான் வருகிற, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற வந்துடுச்சு. என்னைக்கு சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பி அவர் பரிசுத்தாவை அனுப்பினாரோ, என்னைக்கு அந்த அபிஷேகம் வந்து வரைங்கிச்சோ, அன்னைக்கே கிங்டம் இட் ஸ்டார்டட் மேனிஃபெஸ்டிங். ஹல்லேலூயா. ரைட். என்னைக்கு இயேசு வந்தார் அன்னைக்கே கிங்டம் வந்துடுச்சு. இயேசு சொல், நான் தேவனுடைய வரனால பிசாசை துரத்துக்கிற அப்படின்னாலே உங்களுக்குள்ளே தேவராஜ்யம் வந்திருக்கிறது. ஸோ வென் ஜீசஸ் கேம், கிங்டம் கேம். நான் அவரோட ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டேன். இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அது எப்படி இருக்கு? நம்முடைய பிதாவுக்கு தாவீது ராஜ்யம், கிங்டம் ஆஃப் டேவிட், ஃபுல் ஆஃப் ப்ரைசஸ். இப்போ கிங்டம் ஆஃப் டேவிட்குள்ளே இருந்து நம்ம துதிக்கணும். ஏன்னா அந்த மனுஷன் என்ன செஞ்சுருக்கிறாரு? துதிச்சிருக்கிறார், பலனை வாங்கி கொண்டு இருக்கிறார். ஸோ வென் வி பிரைஸ் காட், தட் ரிலீஸஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். அது தேவனுடைய பலனை ரிலீஸ் பண்ணுகிறது. இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய வெற்றியை அது வெளிப்படுத்துகிறது. அடக்கி போடக்கூடிய ஒரு வல்லமை வெளிப்படுகிறது. பகைஞனையும் பள்ளிக்காரனையும் அடக்குகிற அந்த வல்லமை வெளிப்படுகிறது. He could not move. Devil cannot move. He can stop the works of darkness. ஒரு சமயத்தில் ஒரு சபை குறித்து எங்கே ஒரு இடத்துல அமெரிக்க தேசத்தில் அந்த சர்ச்சில் மோர் தென் ஒரு 1 வீக்காக அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, they started worshiping God. செயின் மாதிரி போட்டு நிறைய நேரம் வெறும் வர்ஷிப் தான். அந்த ஏரியாவிலேயே, அந்த சரௌண்டிங்லேயே பாவம் செய்கிற கூட்டங்கள் பாவத்தை செய்யாமல் நின்று போயிட்டான். இட் ஸ்டாப்ட். பாவம் இல்லை, அக்கிரமம் இல்லை, வயலன்ஸ் இல்லை, குடிவேறி இல்லை, விபச்சாரம் பாவம் இல்லை, நடந்திருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. வை? இந்த துதி ஆராதனை பகைஞனையும் பள்ளிக்காரனையும் அடக்குகிற. இட் ஸ்டாப்ஸ் த ஒர்க்ஸ் ஆஃப் டார்க்னஸ். இன்றைக்கு கர்த்தர் சபை வச்சிருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னா, அந்த அக்கிரமக்காரன் அவனுடைய கிரியைகள் அது ப்ராக்ரஸ் ஆகக்கூடாது. தட் ப்ரிவிலேஜ், அத்தாரிட்டி இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். Let us start praising God. அப்படி துதிக்கும்போது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது, ஜெயம் வெளிப்படுகிறது, அங்கே தேவ மகிமை வெளிப்படுது. அதனால் டெவிலால் ஒர்க் பண்ணவே முடியாது. இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 149 இந்த 6, 7, 8 வசனம். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்கம் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான் யாவருக்கும் உண்டாகும். நம்மளாம் அவருடைய பரிசுத்தவான், நமக்கு எல்லாரும் ஒரு கணத்தை கர்த்தர் கொடுத்துருக்கு, எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. என்னது அப்படின்னு சொன்னால், இந்த ஜாதிகளை பழி வாங்குகிற, ஜனங்களை தண்டிக்கிற, ராஜாக்களை கட்டுகிற, இருப்பு விலங்குகளை கட்டக்கூடிய, சங்கிலினால் இருப்பு கட்டக்கூடிய. அப்படின்னா கட்டிட்டாங்கன்னா அர்த்தம், he cannot work. The devil cannot work. When you praise God, the devil cannot work. அப்புறம் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு. இது என்னென்னா, ஆக்சுவலாக இந்த ஜாதிகள், ஜனங்கள் அப்படின்னா
இன்றைக்கி லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வாஸ் அ கிங்டம். இஸ்ரேல் தேசம் ஒரு ராஜ்யம். அதுக்கு வெளியில் இருக்கிற ராஜ்யமெல்லாம் அவங்க வந்து புறஜாதிகள்னு சொல்லக்கூடிய நான் ஜூவிஷ் பீப்புள். தே டோன்ட் ஃபாலோ காட், தே டோன்ட் வர்ஷிப் யாவே காட், ரைட்? அவங்க வந்து அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறவங்க, ரத்த பலி செலுத்துகிறவர்கள், அதாவது அந்த ஒரு மாதிரி ரத்தம் குடிக்கிறவங்க, நெருப்பில் போய் எரிய விடுறவங்க, இப்போ நிறைய ஈவில் ப்ராக்டிஸ் தே வர் ஆல் டூயிங். இப்போ ஜாதிகள் ஜனங்கள் அப்படின்னா அந்த காலத்தில் அந்த வேர்டுக்கு அதான் அர்த்தம், நான் ஃபாலோவர்ஸ் ஆஃப் யாவே காட். ஸோ அவங்க ப்ராக்டிசஸ், தே வர் ப்ராக்டிஸிங் சின் மோர் அண்ட் மோர். அவங்க ஆராதனைகளில் விபச்சாரம் கலந்துருக்கும், விபச்சாரத்தோடு சேர்ந்து தான் அவங்களோட ஆராதனை இருக்கும். அவங்க ஆராதனை என்ன இருக்குது? இட் இஸ் மிங்கிள்டு வித் ப்ராஸ்டிடியூஷன். அவங்களுடைய ஓஷிப்பாக தான். ஸோ இந்த ஜாதிகள் பழி. அப்போ ராஜாக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? மேன்மக்கள்னு என்னது? அவருடைய அவங்க ராஜாக்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த ரிச் பீப்புள், அவர்கள். இப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, பீப்புள் ஆர் ப்ராக்டிஸ் ஆல் தோஸ் திங்ஸ், ரைட்? பாவத்தின் வாழ்க்கை இருக்கிறது. ராஜாக்கள் எப்படி இருக்கிறாங்க, அதிகாரிகள் எப்படி இருக்கிறாங்க, எல்லாமே தேர் ஆல் கோயிங் வித் த சின். இன்றைக்கி எல்லாமே எதுக்கு நேராக போயிட்டுருக்கிறாங்க? தேர் கோயிங் வித் 666 அஜெண்டா. அதுக்கு தான் போயிட்டுருக்குறாங்க, ரைட்? அதுக்கு தானே போயிட்டுருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி அவங்களுடைய பிளானு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம், யுஎன், அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், தேர் ஆல் நாட் வித் த வேர்ட் ஆஃப் காட், தேர் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. தே ரெடியூஸ் த பாப்புலேஷன். இப்படியே பாப்புலேஷன் ரெடியூஸ் பண்ணணும், ஃபுட்டை ப்ரொடக்ஷன் நிறுத்தணும், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தட் நியூஸஸ் ஆர் கம்மிங். இப்போ எவ்வளோ பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இவர்கள் இதெல்லாம் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்த நம்ம என்ன செய்யணுமா? இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா, இவங்களை செயல்பட விடாமல் தடுக்கணும்னா, இவங்களுக்கு பின்ன ஒரு டிமானிக் கிங்டம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஒரு கனத்தை கொடுத்து, என்ன கனம்? when you praise God it will be stopped. கட்ட, பழிவாங்க, ரைட்? தண்டிக்க, மூவ் பண்ணாமல் இருக்க எழுதப்பட்ட நியாயத்தை இப்போ நம்ம the more we praise God we can see the demonic kingdom being destroyed. ஆக பிளான் எல்லாம் நம்ம நிறுத்த முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். we can make it as a failure. ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா, முதல்ல வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி. இப்போ துதி என்ன செய்யுது? கர்த்தர் உயர்த்து. ஸோ நீ கர்த்தர் உயர்த்து, அவரை துதிச்சு அவர் பாடி அவர் உயர்த்து. ஆனால் அங்கே ஆட்டோமேட்டிக் இன்னொன்று என்ன நடக்கும்? கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, அவர்களை பழி வாங்குவார், அவர்களை தண்டிப்பார். அந்த மாதிரி பாவம் செய்கிற அந்த காரியங்களை அவர் செய்யக்கூடிய ராஜாக்கள், அவங்கள பிளான் எல்லாம் என்ன அவரே நிறுத்துவார். ஹல்லேலூயா, ரைட்? அப்போ துதி அது செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் கையில் இருபுறமும் கருக்கள். அப்படின்னு அர்த்தம், இருபுறம் கருக்களை பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் காட் தான். ஸோ ஒரு பக்கம் கர்த்தர் வைத்த துதி இருக்கணும், இன்னொரு பக்கம் டிக்ளேரிங் த வேர்ட் ஆஃப் காட். ஒரு பக்கம் ப்ரைஸிங் இருக்கணும், இன்னொரு பக்கம் வசனத்தை பிரகடனப்படுத்தணும். யூஸ் த வேர்ட் ஆஃப் காட், ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். ஏன்னா வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அது நாடு விட்டு நாடு போகும், அது ஒரு மண்டலத்திலேருந்து இன்னொரு மண்டலத்துக்கு போகும். ஹல்லேலூயா. your word will affect the kingdom of darkness. your word will invite the kingdom of God. நீ பேசுகிற வார்த்தை தேவதூதர்கள் வேலை செய்வாங்க. அதே நம்ம பேசுகிற நெகட்டிவாக பேசுகிற வார்த்தை பிசாசு என்ன செய்வான்? வேலை செய்வான். ஸோ யூ கேன் ஸ்டாப் இட், the works of darkness, by declaring God's word. that is the honor. அந்த அத்தாரிட்டி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். யூஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கர்த்தர் அங்கே இருக்கிற தூதர்கள் அங்கே இருப்பாங்க. they will start working for us. it can be stopped, it can be stopped, it should be stopped. நம்ம சபை இருக்கிற இடத்துல பிசாசுக்கு வேலையே கிடையாது. அந்த மைண்ட் நமக்கு வரணும். வியாதி இருக்கக்கூடாது, தருத்தரம் இருக்கக்கூடாது, பில்லி சூனியங்கள் வேலை செய்யக்கூடாது, ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ் இருக்கக்கூடாது, தற்கொலாவி இருக்கக்கூடாது. அந்த அதில் எப்போ நடக்கும் அப்படின்னா, when you lift up God first of all, when you praise God more and more. அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, declare God's word. டிக்ளேர் பண்ணுங்க. let there be healing in Jesus name. எல்லா பில்லிசூன் ஆவிகள் செயல்படாமல் போவதா மைண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நல்லா வர்ஷிப் பண்ணிவிட்டு அப்புறம் செய்யுங்க, டிக்ளேர் பண்ணுங்கள். யூ வில் see the work of God. அப்போ அந்த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் என்ன செய்ய முடியும்? நம்ம தடுத்து நிறுத்த முடியும். இது வந்து விசுவாசத்தோடு செய்யணும். இதுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணணும்னா we have to operate the faith. நமக்குள்ள ஃபெய்த் இருக்குது. எஸ், கிரைஸ்ட் இன் us the hope of glory. உள்ளே இருக்கிறார்.
உள்ளே இருக்கிறார். ஒன்று உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. சபை சர்ச் ஹேஸ் டு ரைஸ் அப் இன் இட்ஸ் பொசிஷன். சபை அதுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்தானத்தில், இதுதான் ஸ்தானம், இந்த ஸ்தானத்தில் சபை என்ன செய்யணும், எழும்பணும். என்றும் இல்லாத அளவுக்கு இனி வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் சபையின் மூலமாக துதியை கத்தர் கொண்டு வரப்போகிறார். துதியை கொண்டு கத்தர் சும்மா நம்மளுக்கு பிரச்சனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம் போதும். யூ ஹேவ் டு ரைஸ் அப் இன் அவர் காலிங். எழும்புவோம். கத்தர் நமக்குன்னு வச்சுருக்க மேன்மையான ஒரு வேலையை நம்ம செய்வோம். ஸ்டாப் த அட்வான்ஸ்மெண்ட் அந்த ஒர்க் ஆஃப் த டார்க்னஸ். தடை செய்கிற இந்த சபை இருக்குது, அது வரைக்கும் ஆனால் வெளிப்பட முடியும். அப்போ என்ன செய்ய முடியும்? we can stop it. we can stop. யுனைடெட் நேஷனோ வேறு எந்த ஆர்கனைசேஷனோ எது பண்ணாலும் we can stop. let us praise God. let us declare a decree. ரைட்? நம்ம சட்டம் ஏற்றுவோம், ஆவிக்கிற மண்டலத்தில் ஏற்றுவோம். நம்ம அதை டிக்ளேர் பண்ணுவோம், நல்லா ஒர்ஷிப் பண்ணுவோம், நல்ல இதையும் செய்வோம். டெஃபினெட்லி we can see things happen. ஏன் அப்படின்னா, இது ஏன் நம்ம செய்யணும்னா, when it is not stopped, இந்த டிமானிக் கிங்டத்தில் ப்ராக்ரஸ் ஸ்டாப் ஆகலை அப்படின்னா என்ன ஆகுன்னா, நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாத இந்த பாவத்திலே விழுந்து எங்கே போயிடுவாங்க? when they end up their life they go to hell. பிசாசோட வேலை என்னது? மனு குலத்தை முழுக்க எங்கே போகணும்? அவன் இருக்கிற இடத்துக்கு நரகத்துக்கு கொண்டு போகணும். யார் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடாது. ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? அவர் விருப்பம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஐயா, எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகத்துக்கு. அதனால் நம் நிமித்தமே கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். இப்போ நம்ம தான் என்ன செய்யணும்? எழுமணும். நம்மளை பார்த்து பொறுமையாக இருக்க, கொஞ்சம் இது பண்ணடா, இறங்கி கொஞ்சம் ஒர்க் பண்ணு. ஸ்டாப் இட்ஸ் அட்வான்ஸ்மெண்ட். ரைட்? அப்படி செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்களேன், அமெரிக்க தேசம் பல நாடுகளில் குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு என்ன செய்யக்கூடாது? அதுக்கு ஆணு பெண்ணுன்னு சொல்லக்கூடாது. அவனாவே என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும். இது எங்கே போய் சொல்கிறது? எங்கே போய் இது ஜெண்டர் கன்ஃபியூஷனை கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் தேர் ஆல் ஃப்ரம் டிமானிக் வேர்ல்டு, டிமானிக் கிங்டம். ரைட்? இதெல்லாம் இந்த மாதிரி புதுசாக முளைக்கிறலாம். எங்கே முளைக்கணும்? அமெரிக்காவில் தான் முளைக்கும். ஏன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் இஸ் இன்ஃபில்ட்ரேட்டட் வித் த டிமானிக் கிங்டம். ரைட்? அதனால் இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும். கர்த்தர் சபைக்கு அந்த கனத்தையும் அந்த அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார். சபைக்கு கர்த்தர், சர்ச்சுக்கு கர்த்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுத்துருக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜி? ப்ரைஸ் காட். கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை உயர்த்து. இருபுறம் கருக்குள்ளப்பட்டவன் வசனத்தை எடுத்து பேசு. யூ கேன் ஸ்டாப் இட் ஸோ தட் people may come to know the saving knowledge of Jesus. அப்போ தான் ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள், ரட்சிக்கப்படுவாங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பெரிய கூட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆதாயப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகணும். நரகத்துக்கு யாரும் போகக்கூடாது. அதனால் let the church come into this revelation. இந்த ரெவலேஷன் சபை வரும்பொழுது தான் we can see all those things happening. சூப்பர் நேச்சுரலான காரியங்களை சபையில் நிறைய மிரக்கிள்ஸ், நிறைய சயின்ஸ், நிறைய ஒண்டர்ஸ், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் நடந்தே ஆகணும். அதான் தட் இஸ் த பிளான் ஆஃப் காட். அது நடக்கணும். நீங்கள் நல்லா துதிச்சு பாருங்கள், சர்ச்சில் நிறைய மிரக்கிள் நடக்கும், ஹீலிங் நடக்கும். லெட் த சர்ச் கம் பேக் டு த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சர்ச்சில் எப்போவுமே துதிச்சு ஆராய்ச்சிட்டே இருந்தாங்க. ஸோ எவ்ரிடே தேர் வாஸ் எ மிரக்கிள். தேவனை துதித்து எல்லாத்துலையும் கனம் பெற்று இருந்த அவங்கள உயர்த்திக்கிட்டு இருந்த ஜனங்க, மக்களும் உயர்த்தினாங்க. எப்போ பார்த்தாலும் துதி ஆராய்ந்து. ஏன் துதி ஆராய்ந்து? பிகாஸ் மை சோல் இஸ் டெலிவர்ட், மை ஸ்பிரிட் இஸ் born again, ஐ எம் டெலிவர்ட், ஐ எம் a child of God. They started rejoicing in the Lord. I have a hope, I have a faith. எனக்குள்ளே ஏசு இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிற. ரிஜாய்ஸ் பண்ணி அவங்க கர்த்தரை அவர் துதிக்க ஆரம்பித்து இருக்கிறாங்க. லெட் த சர்ச் come into this type of experience, into this type of இந்த மாதிரி ஒரு இதுக்கு வரட்டும். அப்போ தான் இந்த மிராக்கிள் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ்லாம் பார்க்க முடியும். எப்படி எருசலேமை அப்படியே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணாங்களோ அதுபோல் நம்ம தேசத்தை, நாடுகளை தேவ வார்த்தையினால், தேவ பிரசன்னத்தினால், துதி ஆராதனை நிரப்புவோம். மகிமையான காரியங்கள் கர்த்தர் செய்வார். ஸோ அவர் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் God has ordained that. அது ஆண்டவர் நியமித்திருக்கு. எதற்காக? டு ஸ்டாப் the advancement of the kingdom of darkness. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். Thank you Jesus.